நமது காணொளியை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நமது பாடத்திட்டத்துக்கு வரணும்னு கேட்டாங்க. நான் அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் என்னுடைய காணொளிகளை பார்த்துட்ருக்கிறீங்களா, என்னென்ன காணொளிகள்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க. அப்புறம் அது குறித்து எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்கலையே அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, சார் நாங்கள் இன்னார் இடத்தில் பாடம் பயின்று கொண்டு இருக்கிறோம். இப்படி நாங்கள் பொதுவெளியில் ஒருத்தருடைய முகநூல் நட்பில் போய் லைக்ஸ் கொடுக்கறது, ஒரு காணொளியில் போய் கமெண்ட் கொடுக்கறதுனா, நாங்கள் ஏற்கனவே பாடம் பயின்று கொண்டிருக்கிற அந்த நிறுவனத்திலிருந்து எங்களுக்கு தொலைபேசி அழைப்பு இதெல்லாம் செய்யாதீங்கன்னு வருது அப்படிங்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேச்சை நான் துண்டித்து விட்டு அப்புறம் நாங்கள் வேறு பேச்சுக்கு நகர்ந்து விட்டோம். ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியில் இந்த கட்டளைகள், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், விதிமுறைகள் கிடையாது. எங்களிடத்தில் பாடம் பயின்றாலும் கூட நீங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எங்கு இருக்குதோ, எந்த காணொலியில் இருக்குதோ, எந்த மாநாட்டில் நடக்குதோ, எந்த வகுப்பில் இருக்குதோ, உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிட விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அத்தனை பாடத்திட்டத்திலும் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். அத்துணை விழாக்களிலும் கலந்து கொள்ளலாம். அத்துணை பட்டங்களிலும் நீங்கள் பங்கு பெறலாம், வாங்கி கொள்ளலாம். மலர் மாலைகளை தோளில் சுமந்து கொள்ளலாம். மொழி தெரியாத மாநிலத்திலும் சென்று பட்டங்கள் பெற்று விழி பிதுங்கி நிற்கலாம். அது உங்கள் பொறுப்பு, உங்களுடைய விருப்பம். அதற்கும் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமிக்கும் சம்மந்தம் இல்லை. எங்களிடத்தில் பயின்றதனால் நீங்கள் உங்களுடைய சுதந்திர சிறகுகளை கிள்ளிவிட வேண்டும் என்று நாங்கள் எப்பொழுதும் சொன்னதாக சரித்திரமே இல்லை. அது எங்கள் காலகட்டத்திலையும் சரி, எனக்கு பின்னாடியும் சரி, அது நடக்காது. நீங்கள் கற்றுக்குங்க. இங்கே சொல்கிற விதிமுறைகள் உங்களுக்கு ஒத்து வருதுன்னா பலன் சொல்வதில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஏற்கனவே பல குருமார்கள்ட்ட கற்றுருந்தீங்கன்னா அவங்க சொன்னதையும் எடுத்துக்கங்க. எது உங்களுக்கு சரின்னு வருதோ அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எங்களது தான் சரி என்பதை நான் பொதுவில் வைக்க எனக்கு விருப்பமும் இல்லை, மனமும் இல்லை. அது தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டிய விஷயம். ஜோதிட சுருதிகளின்படி, பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குதான் எனக்கு வேத வாக்கு. அதுதான் எங்கள் பாடத்திட்டத்தின் மூல வித்து. இதிலிருந்து நாங்கள் விலக மாட்டோம். உங்களுக்கு சரியென்று பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை ஒத்து வரல சார்னா விலகி விடுங்கள், விலக்கி விடுங்கள். இதே தராசில் நிறுத்து பாருங்கள். அதனால் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்க போகிற மாணவர்களுக்கு எந்த விதமான விதிமுறைகளும் என்னுடைய காலகட்டத்திலோ எனக்கு பிறகோ கிடையாது. உங்கள் விருப்பம். ஒரு பாதையில் பயணியுங்கள், வெல்லுங்கள்.